யக்கீன் நீட் தமிழ் 2027 இந்த பேட்ச் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேட்ச்சில் வந்து பார்த்தோன்னா நிறைய பசங்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு 2-3 கிளாஸ் போயிருக்கு. அதில் நிறைய பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா, சார் நான் வந்து 2027 நீட் எக்ஸாம் எழுத போகிறேன், இந்த மாடியூல் படிக்கலாமா சார், இந்த புக் படிக்கலாமா சார், எந்த புக்கு தான் படித்தா நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க. நான் வந்து மோஸ்ட்டாக எந்த புக்கையும் வந்து நான் படிக்க வேண்டாம்னு சொல்ல. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு எக்ஸாம் லைக் கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஷார்ட் கீ நோட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா என்சிஆர்டி தட் இஸ் அ புக் ஃபார் த நீட் ஆஸ்பிரன்ஸ். அது பைபிள், குரான் என்ன வேணா வச்சுக்கோம், பகவத்கீதை கூட எடுத்துக்கோம். அது அந்த என்சிஆர்டி புக் தான் ஒரு ஃபவுண்டேஷனு. சார் அந்த புக்கை ஸ்ட்ரெயிட்டாக படிக்க முடியல, அதனால் நான் வேறு ஷார்ட் நோட்ஸ் ஏதாவது ஒரு மாடியூல்ஸ் வாங்கி படிக்கவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து டைரக்ட் என்சிஆர்டிலேருந்து தான் கேட்பாங்க, அந்த வார்த்தையிலேருந்து தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து என்சிஆர்டி பேராலேயே உள்ளே சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், அதுலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ என்சிஆர்டி புக் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சார் இந்த என்சிஆர்டி புக்கை நான் எங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கிறது சார், நான் என்சிஆர்டி புக்கை எங்கே போய் டவுன்லோட் பண்ணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நெட்டில் போயிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஏன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது? ஓகே, நம்ம ஆனால் இதை கேன்சலே பண்ணிக்கலாம். என்சிஆர்டி புக்கை எங்கே டவுன்லோட் பண்ணால், என்சிஆர்டி நீங்கள் போய் வெப்சைட்டில் போட்டால் ஃபஸ்ட்டு வெப்சைட்லேயே ஓப்பன் ஆகும். இதில் இந்த செலக்ட் கிளாஸில் போய் 11th 12th அதை நீங்கள் போட்டால் போதும். இப்போ நான் 11th 12th நான் 12th போடுறேன். இதில் பயாலஜின்னு செலக்ட் பண்ணி நீங்கள் பயாலஜி புக்கை நீங்கள் வந்து கோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் வந்து பார்த்தேன்னா 12th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு 2025 நீட் கொஸ்டினாக பார்த்தோன்னா என்சிஆர்டியில் ஒரு லெசன் நீயே பாரு, இந்த 3வது பேஜில் தான் லெசனே ஸ்டார்ட் ஆகுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதில் இந்த 2வது பேஜ்லேயே வந்து பார்த்தோன்னா ஆத்தர்ஸ் பற்றி சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆத்தர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 2025 நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேருந்து 2 கேள்வி கேட்டாங்க. சார் அதுக்கு சம்மரி பார்ட்டை விட்டுற முடியுமா, சம்மரி பார்ட்டு கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ்லையும் சில எக்ஸ்ட்ரா புக்ஸ்லையும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், இருக்காமல் போகும் மோஸ்ட்டாக. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, புக்கு எந்த புக் தான் வந்து பெஸ்ட்டாக நீட்டுக்கு யூஸ்ஃபுல் ஆகும், அதுவும் 2027 நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்சிஆர்டி. அதுவும் இந்த 2026 வெர்ஷன் என்சிஆர்டி இப்போ ரீப்ரிண்டட் 2026-27 போட்டிருக்காங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஜூமிங் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வெர்ஷனை வச்சுக்கோங்க. அண்ட் 2023 வெர்ஷன்ஸ் புக்கையும் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் பிளான்ட்டு 2024 அந்த என்சிஆர்டிலேருந்து தூக்கிட்டாங்க. ஆனால் என்எம்சி அப்டேட் பண்ண அந்த சிலபஸில் வந்து பார்த்தோன்னா எபித்தீலியம் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ இந்த பார்ட்ஸ்லாம் அந்த லெசனில் இருக்குது, சிலபஸில் நீட் எக்ஸாம் சிலபஸில் இருக்குது. ஆனால் அது வந்து என்சிஆர்டி புக்கில் இல்லை, அது வந்து 2023 வெர்ஷன்ஸ் புக்கில் இருக்கும். ஸோ சில இன்ஃபர்மேஷன் பழைய என்சிஆர்டில் இருக்குங்க, அது வெறும் 2-3% தான். மற்றபடி மோஸ்ட்டாக இப்போ ரீசெண்ட் என்சிஆர்டி புக்கை டவுன்லோட் பண்ணி படிக்கிறது தான் நல்லது. சரி சார், புக்கை மட்டும் படிச்சிட்டோம், வேறு மாடியூல்ஸ்லாம் சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கும் சார், அதெல்லாம் நாங்கள் படிக்கலாமா, அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுமே சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் யக்கீன் நீட் தமிழ் 2027. சரி, இந்த பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் இந்த பேட்சில் நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா வருஷத்துக்கே 1499 ரூபா தான். ஆனால் ரீசெண்டாக நீங்கள் DOC500 சொல்லி அந்த கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 500 போய் 999 கிடைக்கும். ஆக்சுவலி இது ஒர்த்தில். இது ஒரு வருஷத்துக்கு தமிழில் ஒரு நீட் படிக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கு இந்த பேட்ச் ஒர்த்து. ஏன் சார், நீங்கள் தான் என்சிஆர்டி தானே சார் புக்கை வாங்கணும்னு சொல்கிறீங்க, நாங்கள் அதை படித்து பார்த்துப்போமே, அது ஆஃப்லைனும் சரி ஆன்லைனும் சரி. ஆனால் இந்த பேட்ச்சில் ரெகுலர் டெஸ்ட் வரும். இதில் மைண்ட் மேப் ஷார்ட் நோட்ஸ் வந்து டீச்சரோட மைண்ட் மேப்ஸ், டீச்சர்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டனில் எழுதிருப்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி மைண்ட் மேப்ஸ் ஷார்ட் நோட்ஸ்லாம் கிடைக்கும். சார் அது எங்களுக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் காட்ட முடியும். என்னோட ஷார்ட் நோட்ஸையே நான் காட்டுறேன். நான் வந்து காட்டுறேன். அது இருக்கு பாரு, ஓகேவா? என்னோட ஷார்ட் நோட்ஸே வந்து பார்த்தேன்னா இதெல்லாம் இருக்கு பாரு. ஓகே. இப்போ என்னோட ஷார்ட் நோட்ஸே வந்து பார்த்தேன்னா இது பாரு, இதெல்லாம் டீச்சர்ஸோட ஷார்ட் நோட்ஸ். எப்படி எழுதணும், என்ன மாதிரி ஷார்ட் நோட்ஸ்லாம் எழுதணும், இதை ட்ரிக்ஸுக்காக யூஸ் பண்ணுறதுலாம் வச்சுருக்கோம். இது எல்லாமே உனக்கு இந்த யக்கீன் பேட்ச் தான் உனக்கு கிடைக்கும்.
மைண்ட் மேப் அண்ட் ஷார்ட் நோட்ஸ். ஏஐ சப்போர்ட் லைவ் லெக்சர்ஸோட நோட்ஸும் கிடைக்கும். சார் லைவ் லெக்சர்ஸோட நோட்ஸ்னால் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கலாம். லைவ் லெக்சர்ஸ் நோட்ஸ் வந்து பார்த்தோன்னா இது இந்த இப்போ தான் நான் ஒரு கிளாஸ் எடுத்து முடித்தேன், யக்கீனில் ஃபஸ்ட்டு கிளாஸு. இப்போ இந்த கிளாஸில் வந்து சார் இப்போது நான் வந்து இப்போ என்னென்னலாம் எழுதியிருப்பேன், என்னென்னலாம் கிறுக்கியிருப்பேன், என்னென்னலாம் பண்ணேன், இது கூட கிடைக்கும். இப்போ மேக்ஸில் சில ஃபிசிக்ஸில் சம் போட்டார் சார், டக்குன்னு போயிட்டீங்க மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை ரெக்கார்டட் கிட்ட வந்து பார்க்கலாம். ஆனால் சார் எழுதுனது ஷார்ட் நோட்ஸ் கூட உனக்கு கிடைக்கும். ஸோ ரெஃபரன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உனக்கு டிபிபி, டவுட் சால்விங், பிவைக்யூஸ் இது எல்லாமே இந்த ஆப்பில் கிடைக்கும். இதில் இன்ஃபினிட்டி ஆஃபரிங் இருக்கும். இதை நிறைய நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற உங்களோட பேட்சஸ் நீங்கள் லைக் பேட்ச்ன்ற பேர் உங்களோட ஆஃபரிங்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக இது வந்து டாக் கோட் 500 போகுது. ஸோ உங்களுக்கு 999 ஆஃபர்லேயே இந்த பேட்சில் கிடைக்கும். ஸோ யாரும் இந்த புக் படிக்கலாமா அந்த புக் படிக்கலாம்னு சொல்லி மைண்டை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். என்சிஆர்டியிலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. பயாலஜிக்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியும் என்சிஆர்டி தான். அந்த எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் நோட்ஸ் எல்லாமே அந்த டீச்சர்ஸ் கிட்ட வாங்குங்க. ஸோ இந்த பேட்ச்னால் உங்களுக்கு அந்த நோட்ஸு, ஃபார்முலா ஷீட்ஸு எல்லாமே கிடைக்கும். ஸோ கைண்ட்லி என்ரோல் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லாருமே டாக்டர் ஆகிறோம். 2027 நம்ம டாக்டர் சீட்டை அச்சீவ் பண்ணுறோம். ஒரு செக்யூர் மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜில் நம்மளுக்கு சீட் கிடைக்கும். அதான் நம்மளோட எய்மாகவும் இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. ஓகேவா? என்சிஆர்டியை முக்கியமாக படிங்க, வாங்கி படிங்க. தேங்க்யூ.